கரூர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோரை வீடியோ கான்பரன்சில் ஆஜராக கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். கரூர் துயர சம்பவ வழக்கானது எஸ்ஐடி வசடமிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில கரூர் தாவேகா மாவட்ட செயலாளரான மதியழகன் 15 நாள் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையானது இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது மதியழகன் விசாரணைக்கு நேரிலோ வீடியோ காலிலோ இன்று காலை ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து தாவேகா தரப்பு வழக்கறிஞரான சீனிவாசன் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் வாதங்களை முன்வைத்த போது மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தண்டபாணியும் விசாரணையை சிபிஐக்கு மாறியதால் தங்கள் தரப்பில் வாதிட எதுவுமில்லை என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி பரத்குமார் இதுகுறித்து சற்று நேரத்தில் கூறுகிறேன் என நீதிபதி பதிலளித்துள்ளார். தொடர்ந்து உணவு இடைவேளைக்கு பிறகு அவர் வரவுள்ள நிலையில் நீதிபதி முன்னிலையில் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவருமே வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக வழக்கறிஞர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.